ஆம்லெட் முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் எண்ணெய், மல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், பட்டை 2, லவங்கம் 4, மிளகு 1 டீஸ்பூன், இஞ்சி 1 துண்டு, பூண்டு 10 பல், சின்ன வெங்காயம் 25, தக்காளி 2, தேங்காய் 4 டேபிள் ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 7 முட்டை, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், மல்லி இலை, உப்பு 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கலாம். வதக்கி வச்ச மசாலாவோட ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு ஃபேன் வச்சு அதில் நம்ம கலக்கி வச்ச முட்டையை ஆம்லெட்டாக ஊற்றி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஜீரகம் 1/2 டீஸ்பூனு, கடுகு 1 டீஸ்பூனு, கருவேப்பிலை, மிளகாய் 2 எல்லாம் சேர்த்து வதக்கி நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். அடுத்தது கறி மசால் தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு நம்ம போட்டு வச்ச ஆம்லெட்டை கட் பண்ணி அதில் சேர்த்து கொதிக்கட்டுன்னு மல்லி இலை தூவி எடுத்தால் நம்மளுடைய ஆம்லெட் முட்டை குழம்பு ரெடி.